Hi, hello everyone. A very good morning. ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான ஒரு ப்ரிலிம்ஸ் பேப்பர் தான் என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு ப்ரிலிம்ஸ் பேப்பர் எவ்வளோ ஈஸியா இருக்கும், அதுவும் ஆர்ஆர்பி கிளர்க் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ரொம்பவே ஈஸியா இருக்கும் அந்த எக்ஸாம். சரியா? ஸோ அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அட்டெம்ப்ஸ் தான். சரியா? நம்ம எந்த அளவுக்கு ஹையர் அட்டெம்ப்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டெஃபினட்டா நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம் எனக்கு ஆர்ஆர்பி கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆயிடும் அப்படின்னு. அப்படி நான் வந்து ஹையர் அட்டெம்ப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், எனக்கு நல்ல ஒரு ஸ்பீடோட அக்யூரசியோட சால்வ் பண்ண தெரியணும். ஸோ இப்போ இந்த ஸ்பீடோட அக்யூரசியோட என்ன மாதிரி வந்து மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டினை வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறத என்ன பண்ண போறோம் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓகே ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2ல என்ன பத்தி சொல்லியிருக்காங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் N1 N2 N3 வந்து எப்படி இருக்கு அப்படின்னா N1 N2 N3 ஓட ஆவரேஜ் வந்து N2 N3 N4 ஆவரேஜை விட எவ்வளவு கம்மியா இருக்கு, ஒரு வேல்யூ கம்மியா இருக்கு. N1 N4 ஓட ஆவரேஜ் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 18.5 சொல்லிட்டாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன எதுக்கான ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா what is 300% of N1 N4 plus 37 என்ன அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ இப்போ இதுல இருந்து எனக்கு என்ன தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த அதாவது N1 N2 N3 ஓட ஆவரேஜ் வந்து எப்படி இருக்குன்னா N2 N3 N4 கம்பேர் பண்ணும்போது ஒரு வேல்யூ கம்மியா இருக்கு. அப்ப டெஃபினட்டா யார் அதிகமா இருப்பாங்க, இந்த N2 N3 N4 எப்படி இருக்குன்னு அர்த்தம் அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப இப்படி இருக்கும்போது யார் யார் காமனா இருக்காங்க நமக்கு இந்த இடத்துல N2 அப்போ பிளஸ் N2 பிளஸ் N3 மைனஸ் N2 மைனஸ் N3 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். எந்த சைடு ஹையர் வேல்யூ இருக்குன்னு சொன்னேன், N2 N3 N4 தானே ஹையர் வேல்யூ. அப்போ N4 மைனஸ் N1 வந்து N4 மைனஸ் N1 வந்து யாரா இருப்பாங்கன்னா ஆவரேஜ்னா இங்க டிவைடட் பை 3 பார்த்திருப்பீங்க, இங்க டிவைடட் பை 3 பார்த்திருப்பீங்க. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும், எனக்கு அது 1 இருக்கனால 1 into 3 என்ன ஆயிடும், எனக்கு 3 ஆயிடும். அப்போ N4 மைனஸ் N1 வந்து யாரா இருக்காங்க, 3 இருக்காங்க. அடுத்து இங்க ஒரு டேட்டா கொடுத்திருந்தாங்க N1 and N4 is 18.5. அப்ப N1 N4 18.5னா அப்ப N4 plus N1 வந்து யாரா இருக்காங்க 18. ஆவரேஜ் வந்து 18.5னா சம் என்னவா இருக்கும் நமக்கு 37 இருக்குமா. ஸோ 37. ஸோ as usual சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கேன்சல் ஆயிடும். 2 N4 ஓட வேல்யூ வந்து 40. ஸோ அப்போ N4 ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைச்சிருச்சுன்னா 20 கிடைச்சிருச்சு. N4 ஓட வேல்யூ 20 அப்படின்னா N1 ஓட வேல்யூ என்னவா இருக்கும், எனக்கு 17 இருக்கும். கேட்டிருக்க கொஸ்டின் என்னது 300% ஆஃப் N1. N1 ஓட 300% அப்படிங்கும் போது பர்சன்டேஜும் இந்த டபுள் ஜீரோவும் என்ன ஆயிடும், எனக்கு கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் 3 மட்டும் தான் இருக்கும். அப்போ 3 into 17 ஆன்சர் என்னதுப்பா 51. கிளியர் ஆயுது. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க N4 plus 37. N4 ஓட வேல்யூ என்னது 20. 20 plus 37 என்ன ஆச்சு நமக்கு 57. So N4 plus 37 57. N4 ஓட வேல்யூ 20 இல்லையா. சோ அப்ப given ஆப்ஷன்ஸ்ல பாருங்க குவாண்டிட்டி 1 வந்து எப்படி இருக்கு, குவாண்டிட்டி 2 கம்பேர் பண்ணும்போது சின்னதா தானே இருக்கு. அப்ப குவாண்டிட்டி 1 less than குவாண்டிட்டி 2 அப்படின்னு என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா இது. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ எந்த டாபிக் ரிலேட் பண்ணி இருக்கு, சோ பாத்தீங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் ப்ராப்ளம் ரிலேட் பண்ணி எனக்கு குவாண்டிட்டி 1 குவாண்டிட்டி 2 கேட்டிருக்காங்க. சோ ட்ரெயின் A வந்து என்ன பண்ணுதுன்னா நார்த் டுவர்ட்ஸ் நார்த் at 48 km/h crosses train B from the moment they meet traveling towards south at 26 km/h in 12 seconds. சோ ட்ரெயின் Aவும் ட்ரெயின் Bயும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கிராஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி கிராஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ஒருத்தர் நார்த் இன்னொருத்தர் சவுத்துங்கும் போது டெஃபினட்டா அது என்ன டைரக்ஷனை மீன் பண்ணுது, நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனை மீன் பண்ணுது. ஸோ ரெண்டு ட்ரெயினுக்கான ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்கன்னா 12 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ ட்ரெயின் பியோட லென்த் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ட்ரெயின் ஏவோட லென்த்தை விட 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ ஒரு ட்ரெயினோட லென்த் ஸோ ஃபைனலி எனக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் தி லென்த் ஆஃப் தி ட்ரெயின். அப்போ ட்ரெயினோட லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, ஸ்பீட் இன்டூ டைமா. அப்ப இந்த இதுல ஸ்பீடுங்கும் போது டெஃபினட்டா ஒருத்தர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணிக்கிறாங்கும் போது அது என்னவா இருக்கும், ரிலேட்டிவ் ஸ்பீடா இருக்கும் இல்லையா. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படிங்கும் போது இங்க 96 km/h இங்க 48 km/h. சோ ரெண்டு ட்ரெயினோட லென்த் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது ட்வைஸ். அப்போ ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து ஏவா இருந்ததுன்னா இன்னொரு ட்ரெயினோட லென்த் என்னவா இருக்கும் 2a இருக்கும் இல்லையா. சோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் என்னதுப்பா நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் 96 plus 48னா யார் வந்துருவாங்க நமக்கு 10 14 144. சோ இங்க என்ன ஒரு விஷயம் நோட் பண்ணணும்னா எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ல இருக்கு, டைம் வந்து செகண்ட்ஸ்ல இருக்கு, பட் ஸ்பீட் மட்டும் எதுல இருக்குன்னா km/h இருக்கு. அதை நான் என்ன பண்ணிக்கணும், கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்ப 144 into
5/18 into 12. Clear இது? So அப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா so solve பண்ணனா இங்க யார் வந்துருவாங்க நமக்கு 4. okay sorry 8. 18 8s are 144 8. so அப்போ இங்க என்ன இருக்குன்னா எனக்கு 3a இருக்கு. so 3a அப்படிங்கும்போது இந்த இடத்துல 3a இருக்கு அப்படின்னா இந்த 3யும் இந்த 12ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4. 5 4s are 20 28 8 என்னது 160. அப்போ A வந்து 160. அப்போ ஒரு ட்ரெயினோட லென்த் என்னன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு 160 தெரிஞ்சிச்சு. கொடுத்திருக்க given question வந்து difference between the length of the both the trains. ஒரு ட்ரெயினோட லென்த் A இன்னொரு ட்ரெயினோட லென்த் 2. ஏன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது A தானே. அப்போ எனக்கு அந்த டிஃபரன்ஸ் என்னது 160 மீட்டர். அப்போ இங்க எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 160 இருக்கு, இங்க 150 இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது என்னோட ஆன்சர் என்னப்பா கிடைக்கும் எனக்கு greater than quantity 1 greater than quantity 2. அப்ப given option பாருங்க. So quantity 1 greater than quantity 2. So next question பார்க்கலாமா? So next question. If the total cost of 20 bottles and 36 glasses is 2280, what will be the total cost of 5 bottles and 9 glasses? So, இந்த மாதிரி ஒரு question பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு ரெண்டே ஒன்று இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இல்லை என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா cannot be determined இருக்கும். எப்போ cannot be determined இருக்கும் அப்படின்னா எனக்கு ப்ரப்போர்ஷன் சேமா இல்லாத போது. நான் ப்ரப்போர்ஷன் யாரை மீன் பண்றேன் அப்படின்னா இப்போ இங்க பார்த்தீங்கன்னா 20 bottles 36 glasses இருக்கு, இங்க வந்து 5 bottles 9 glasses இருக்கு. சோ இந்த 20 க்கு 36 க்கு ரேஷியோ எடுங்களேன், என்ன வரும்? 20 க்கு 36 க்கு ரேஷியோ 5:9 வருமா? சோ அப்ப இந்த இங்கேயும் 5:9 வருது, இங்கே எனக்கு 5:9 தான் இருக்கு. புரியுதா? அப்போ ப்ரப்போர்ஷன் எனக்கு எப்படி இருக்கு? சேமா தானே இருக்கு. அப்போ எப்படி வந்து இந்த 20யும் 36ம் யாரால டிவைட் பண்ணும்போது எனக்கு 5:9 ஆச்சு? 4 ஆல டிவைட் பண்ணும்போது தானே. அப்போ இதை டிவைடட் பை 4, இதை டிவைடட் பை 4. இப்போ 20 டிவைடட் பை 4 நான் 5, 36 டிவைடட் பை 4 னா 9. அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சரை நான் என்னதான் பண்ணணும்? டிவைடட் பை 4 பண்ணும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிரும்? 5 bottles 9 glasses-க்கான ஆன்சர் தெரிஞ்சிருமா? சோ இந்த மாதிரி மல்டிபிள்ஸ்ல இருக்கும்போது என்னால ஆன்சர் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். சம் கேசஸ்ல மல்டிபிள்ஸ்ல இல்ல, என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? cannot be determined இருக்கும். கிளியரா? அப்ப 2280 divided by 4 அப்படிங்கும்போது given option பாருங்க. 5 times வந்து என்ன வந்துரும் நமக்கு? 20 carry 2 28 அப்ப 7 அப்ப 570 தான் என்னது என்னோட ஆன்சர். கிளியரா? So next question. The sum of the present ages of Shravya and Navya is 75 years. ரெண்டு பேரோட ஏஜ் ஆட் பண்ணும்போது 75 years கிடைக்குது. After 8 years the ratio of their ages that time will be 4:3. 8 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ரெண்டு பேரோட ஏஜ்க்கான ரேஷியோ என்னவா இருக்குன்னா 4:3 இருக்கு. நவ்யாவோட percentage என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ ரெண்டு பேரோட டோட்டல் ஏஜ் வந்து 75 years. After 8 years அப்படிங்கும்போது ஸ்ரவ்யாக்கும் 8 years after 8 years, அதே மாதிரி நவ்யாக்கும் 8 years after. அப்ப டோட்டலா எவ்வளவு ஏஜ் கூடி இருக்கும்? ஒருத்தருக்கு 8 இன்னொருத்தருக்கு 8 டோட்டலா 16 years கூடி இருக்கும் இல்லையா? அப்ப 75 plus 16 என்ன வரும் நமக்கு? 91. அப்போ 8 வருஷம் கழிச்சு ரெண்டு பேரோட டோட்டல் ஏஜ் என்னவா இருக்கும்னா 91 இருக்கும். அப்ப அதுக்கான ரேஷியோ தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 4:3. டோட்டலா எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு? 4:3 அப்படிங்கும்போது 7 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ 1 பார்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? எனக்கு தேவை யாரோட வயசு, யாரோட பெர்சன்டேஜ் வேணும்? நவ்யாவோட பெர்சன்டேஜ் வேணும் இல்லையா? சோ இங்க நான் கொடுத்திருக்கிற டோட்டல் அப்படிங்கிறது நவ்யாவோட ஏஜ் ஆஃப்டர் 8 years ஹென்ஸ் தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். சோ அப்ப நான் என்ன பண்ணணும்? 8 years மைனஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நவ்யாவோட 8 years ago அவளோட ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நவ்யாவோட ரேஷியோ என்னது இந்த இடத்துல எனக்கு? நவ்யா அப்படிங்கும் போது 3 பார்ட்ஸ். கிளியரா இது? சோ இங்க ஆன்சர் கண்டுபிடிச்சு இதை என்ன பண்ணணும்? 8 ஆல மைனஸ் பண்ணணும். அப்ப இதை நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 13 கிடைக்குமா? 13 3s are 39. 39 minus 8 என்னோட ஆன்சர் என்னது? 31. கிளியரா இது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. The difference between the length and breadth of a rectangular plot is 6 meter. So lengthக்கும் breadthக்கும் உள்ள difference வந்து பார்த்தோம்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க? 6 meterனு கொடுத்திருக்காங்க. Perimeter of the plot is 156 meter. அப்போ perimeter plot அப்படிங்கிறது இங்க என்ன ஷேப்பை மெயின் பண்றாங்க? ரெக்டாங்குலர் ஷேப்பை மெயின் பண்றாங்க. அப்போ ரெக்டாங்குலர் ஷேப் அப்படிங்கும்போது அதோட பெரிமீட்டர் என்னவா இருக்கும்னா 2 of L plus B ஆ இருக்கும். அப்ப அந்த 2 of L plus B ஓட வேல்யூ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 156 னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? சோ எப்ப பெரிமீட்டர் ஆஃப் a rectangle அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ பாக்குறீங்களோ அந்த வேல்யூவை டிவைடட் பை 2 பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ யாரா இருப்பாங்க? sum of length and breadth ஆ இருப்பாங்க. ஓகேவா? அப்ப டிவைடட் பை 2 பண்ணும்போது இங்க என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு? 78 கிடைக்கும் இல்லையா? அப்ப L minus B L plus B 78. இப்ப length வேணும், breadth வேணும். சரியா? length வேணும்னா என்ன பண்ணலாம்? சால்வ்லாம் பண்ணாம ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணா லென்த் கிடைச்சிடும். பிகாஸ் லென்த் தான்
பிரெத்தை விட ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ அப்போ லென்த் வேணும் அப்படின்னா ரெண்டு பேரும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2, பிரெத் வேணும் அப்படின்னா ரெண்டு பேரும் மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2, ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 84. அப்ப 84 டிவைடட் பை 2னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்பா, 42 கிடைக்குமா. அப்ப லென்த் வந்து என்னது 42. நமக்கு அடுத்தது பிரெத் வேணும்னா ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணணும். ஸோ அப்ப 72 டிவைடட் பை 78 மைனஸ் 6ங்கும் போது 72 டிவைடட் பை 2 அப்படிங்கும் போது 36. அப்ப லென்த் தெரிஞ்சிருச்சு, பிரெத் தெரிஞ்சிருச்சு, நமக்கு ஏரியா வேணும். ஏரியா வேணும்னா லென்த் இன்டு பிரெத் தானே ஏரியா. அப்ப என்ன பண்ணணும், ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ யூனிட் டிஜிட் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 6 into 2 12, 2ல முடியக்கூடியதா என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். கிவன் ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் எனக்கு 2ஆல எண்ட் ஆயிருக்கு. அப்ப டெஃபினட்டா இதுதான் என்னவா இருக்கும், நம்மளோட ஆன்சரா இருக்கும். கிளியரா அது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். If the compound interest on a certain sum of money for 2 years at 20% per annum is rupees 704, what is the principal amount? So compound interest வந்து 20% வந்து பார்த்தோம்னா எவ்வளவா இருக்குன்னா 704 rupees இருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு. அப்ப என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவா நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பாக்குறோமோ 2 இயர்னா என்ன பண்ணணும், அந்த எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த எஃபெக்ட் நெட் எஃபெக்ட் ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். அப்ப 20% அப்படிங்கும் போது எப்படி எடுத்துக்கலாம், நம்ம 20 plus 20 plus 20 into 20 divided by 100. So இங்க வந்து 40 ஆச்சா, இங்க வந்து 2 2s are 4, 40 plus 4 44. அப்போ எனக்கு 2 இயர்ஸ்க்கு என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 44% இருக்கு. அப்ப இந்த இடத்துல 44% வந்து யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம்னா 704க்கு ஈக்குவல். அதான இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல் அமௌண்ட் யாரு, 100% இல்லையா. ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம் இல்லையா. ஸோ இது சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது 11 டேபிளால சால்வ் பண்ணனா இது வந்து 4 டைம்ஸ், இது வந்து பார்த்தோம்னா 64 டைம்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 16. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 16 into 100 அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் யாரா இருப்பாங்க, 1600 இருப்பாங்க. கிளியரா இது? ஸோ ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கும்போது நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க, if in an examination 2415 candidates appeared of which 1449 passed, what is the percentage of students who passed the exam? so என்ன எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதி இருக்காங்க, அப்பியர் ஆனது 2415, பாஸ் பண்ணது 1449. சோ பாஸ் பண்ணவங்களோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், எவ்வளவு பேர் பாஸ் பண்ணாங்க, 1449 பாஸ் பண்ணாங்க. எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதி 2415 எக்ஸாம் எழுதி. அப்ப உங்களோட பெர்சன்டேஜ் வேல்யூ கேக்குறாங்க இல்லையா. சோ இத பார்த்தோன்னே டெஃபினட்டா என்ன பண்ணலாம்னா, ஒன்னு நீங்க நார்மலா கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம டினாமினேட்டர் வச்சு சால்வ் பண்ணுவோம் இல்லையா. சோ டினாமினேட்டர் வேல்யூ வந்து இதுல இருந்து என்ன பெர்சன்டேஜ் எடுக்கலாம், நான் 50% எடுக்கலாமா. சோ டினாமினேட்டரோட 50% யாரா இருப்பாங்க, டினாமினேட்டரோட 50% அப்படிங்கும் போது 1207.5. அப்ப இந்த வேல்யூ வரதுக்கு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு, 2415 1449. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 10% எடுத்தோம்னா 241.5 வருமா. 10% எடுத்தனா நியர்பை வேல்யூ 241.5. அப்போ இங்க 9 4. so again the same answer. so இங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்துக்கோம், நம்ம 10%. so இந்த வேல்யூல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், 50% எடுத்தேன். அப்புறம் இதே வேல்யூல ஒரு 10% எடுக்கும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு, அதே 1449. அப்ப அந்த 1449 எவ்வளவு பெர்சன்டேஜ்மா, 60%. கிளியரா? so 50 plus 10% 60%. கிளியரா இது? so என்னால டினாமினேட்டர் யூஸ் பண்ணி மேல இருக்கிற வேல்யூவை என்ன பண்ண முடியும், எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்க முடியும். பை பிராக்டிஸ் டெஃபினட்டா உங்களால என்ன பண்ண முடியும், இதுக்கான ஆன்சரை கொண்டுட்டு வர முடியும். so next question பார்க்கலாம். next question, simple interest on a certain sum of money for 4 years at 7% per annum is 6944. What would be the simple interest on sum of money for rupees sum of money for 6 years at 8% per annum? So 4 years 7% interest க்கு எனக்கு எவ்வளவு simple interest கிடைச்சிருக்குன்னா 6944 கிடைச்சிருக்கு. அப்ப 6944ங்கிறது simple interest. so 4 years 7% per annum, 1 yearக்கு 7% னா 4 yearsக்கு என்னோட interest rate என்னவா இருந்திருப்பாங்க, 28% இருந்திருப்பாங்களா. அப்ப 28% தான் வந்து 6944 அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 6 years what would be the simple interest on same sum. so principal இங்க சேமா தான் இருக்கு. so அப்போ என்னோட
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எப்போ 6 years 8% per annum. அப்போ 1 yearக்கு 8% 6 yearsக்கு 6 8 48 48% இல்லையா? சோ அப்ப அதை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சோ இதை கண்டுபிடிச்சோம்னா கேன்சல் பண்ணிடலாம். சோ அடுத்தது என்ன இருக்கும்? சோ 6944 divided by 28 into 48 இதானே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சோ என்ன டேபிள் எடுக்கலாம்? சோ ஓகே, சோ கேன்சல் பண்ண அப்படின்னா 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க யார் வருவாங்க? 4 times. again 7 டேபிள்லனா 3 times, sorry 9 times வந்து 63 carry 6, 9 times 63 carry 1 2 times. so again cancel பண்ணோம்னா இது வந்து 12. அப்போ 992 into 12. so 992 into 2 னா யூனிட் டிஜிட் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் இல்லையா? so யூனிட் டிஜிட் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2 2s are 4. அப்ப given ஆப்ஷன்ல எந்த ஆன்சர் 4ல முடியுதோ அதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை வேற மாதிரியும் நம்ம சால்வ் பண்ண முடியும். எப்படின்னா சோ இப்படி கேன்சல் பண்ணாம வேற எப்படி சால்வ் பண்ணலாம்னா 6944 divided by 28 into 48. ஓகே, சோ அப்ப என்ன பண்றேன்னா நான் எனக்கு டினாமினேட்டர்ல 8 இருக்கு, நியூமரேட்டர் வந்து பார்த்தேன்னா 8 into 4 8 4 என்னது 32. அப்போ எனக்கு எதுல முடியுது? 2ல முடியுது இல்லையா? அப்போ 8 has to become 2. அப்போ 8 வந்து 2 மாறணும் அப்படின்னா 8 ஆல எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 2 ஆல முடியக்கூடிய வேல்யூ எனக்கு கிடைக்கும்? 1 8 4s are 32 4 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும். அப்படி இல்லாட்டி 8 9s are 72 9 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும். அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னா 4 வச்சு முடிஞ்சிருக்கும் இல்ல 9 வச்சு முடிஞ்சிருக்கும். அப்போ என்னோட given ஆப்ஷன் பாருங்க, given ஆப்ஷன்ல எங்கேயாவது 9 இருக்கா? given ஆப்ஷன்ல எங்கேயாவது 9 இருக்கா? இல்ல. இப்ப given ஆப்ஷன்ல 9 இல்ல, யார் தான் இருக்காங்க? 4 தான் இருக்காங்க. அதனால டெஃபினட்டா என்னால என்ன சொல்ல முடியும்? 11904 தான் என்னோட ஆன்சர்னு சொல்ல முடியும். கிளியரா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். So next question, 2925 were divided among 3 people so that Pinky received twice as much as Suchi and Charita. were divided among 3 people so that Pinky received twice as much as Suchi and Charita. And Charita received 75% of what Pinky received. How much money did Pinky receive? அப்படின்னு கேக்குறாங்க. So எவ்வளவு people இருக்காங்க அப்படின்னா 3 people. So one is Pinky, another one is Suchi and another one is Charita. So இவங்க மூணு பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அமௌண்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. So எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா Pinky received twice as much as Suchi. So Suchi கிட்ட எவ்வளவு இருக்கோ அதுல 2 மடங்கு வந்து யார்கிட்ட இருக்குன்னா சரிதா கிட்ட இருக்கு. சாரி பிங்கி கிட்ட இருக்கு. சரிதா received 75% of what Pinky received. பிங்கி கிட்ட எவ்வளவு இருக்கோ அதுல 75%. 75%னா யாரா இருப்பாங்க? 3/4 இருப்பாங்க இல்லையா? அப்போ டெஃபினட்டா எனக்கு டினாமினேட்டர் 4 அப்படிங்கும் போது ரிமைனிங் இருக்கிற 2 வேல்யூ வந்து எனக்கு எப்படி இருக்கணும்? ஸோ பிங்கி வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா எனக்கு 4ஓட மல்டிபிள்ஸ் தான் யாரோட ஷேரா இருந்திருக்கணும்? பிங்கியோட ஷேரா இருந்திருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? பிங்கி ரிசீவ் ட்வைஸ் as much as சுச்சி அப்படிங்கும் போது சுச்சி கிட்ட 2 பார்ட்ஸ் இருந்தது அப்படின்னா பிங்கி கிட்ட எவ்வளவு பார்ட்ஸ் இருந்திருக்கும்? 4 பார்ட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? சோ அப்போ பிங்கி கிட்ட எவ்வளவு இருக்கு? அதுல 75%. அதுல 3/4 தான் யார் கிட்ட இருக்கு? சரிதா கிட்ட இருக்கு. அப்போ 3/4 into 4 அப்படிங்கும் போது சரிதா கிட்ட எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கும்? 3 பார்ட்ஸ் இருந்திருக்கும். அப்போ டோட்டலா என்ன ஆச்சு? 9 பார்ட்ஸா? சோ 9 பார்ட்ஸ் தான் வந்து 2925 அப்படின்னா சோ 1 பார்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைடட் பை 9. சோ நமக்கு தேவை பிங்கி எவ்வளவு ரிசீவ் பண்ணாங்க? அப்ப பிங்கி வந்து 4 பார்ட்ஸ். ஓகேவா? சோ இத சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது 9 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 3 times 27 carry 2 2 times 18 carry 4 5 325 into 4 300 into 4 1200 25 into 400 1200 plus 100 என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 1300 இருப்பாங்க. சரியா? இத கூட உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. கிளியரா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, if the perimeters of circle A and circle B are 88 meter and 132 meter respectively. So circle perimeter அப்படினு சொல்றாங்கனாலே அவங்க யாரா தான் இருப்பாங்கன்னா என்னோட circumference தான் இருப்பாங்க. அப்ப circumference அப்படிங்கும்போது 2πr தான் என்னோட circumference. either நான் circumference 2πr னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி
பை டி அப்படின்னு சொல்லலாம். அப்ப டிங்கிறது யாருன்னா 2r அப்படிங்கிறது என்னது டயாமீட்டர் தானே. சோ அதுதான் இது. இப்ப எனக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா என்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா டயாமீட்டர்ஸோட சம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப டயாமீட்டர்ஸ் அப்படிங்கும் போது 2 சர்க்கிள் இருக்கு. ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் d1 இருந்ததுன்னா இன்னொரு சர்க்கிளோட டயாமீட்டர் என்னவா இருந்திருக்கும் d2 இருந்திருக்கும் இல்லையா. அவங்க கேக்குறது சம் இல்லையா. சோ அப்ப சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பை ஆஃப் d1 plus d2 யாருக்கு ஈக்குவல் 88 plus 132 க்கு ஈக்குவலா. இப்ப ரெண்டு பேரும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 10 9 12 220 அப்ப 220 அப்படிங்கும்போது 22 divided by 7 d1 plus d2 is equal to 220 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 1 times இது 10 times. அப்ப sum of diameter 7 and side multiply பண்ணும்போது என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 70 இருப்பாங்க. Clear ஆயுது. So next question பார்க்கலாமா. Next question. A fraction becomes 11 by 12 when 1 is added to both the numerator and denominator, and it becomes 10 by 11 when 1 is subtracted from both the numerator and the denominator. What is the fraction? So இந்த மாதிரி question கொடுக்கும்போது ஆப்ஷன்ல தான் என்ன பண்ணணும் போகணும். ஆப்ஷன்ல தான் என்ன பண்ணணும் நம்ம செக் பண்ணணும். So அப்படி நான் ஆப்ஷனை செக் பண்ணும்போது so fraction கூட நான் 1 ஆட் பண்ணும்போது என்னோட fraction என்னவா மாறுதுன்னா 11 by 12. So 11 அப்படிங்கும்போது 11 மல்டிபிள் தான் ஏதோ சம்திங் எனக்கு என்னவா இருக்கணும் நியூமரேட்டரா இருக்கணும். அதே மாதிரி 12 மல்டிபிள் அந்த மாதிரி சம்திங்ல வரவங்க தான் எனக்கு டினாமினேட்டரா இருக்கணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் செக் பண்றேன் நியூமரேட்டரோட 1 ஆட் பண்றேன். So 21 plus 1 னா 22. 22 is 11 மல்டிபிள். ஓகே அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது 15 plus 1 னா 16 11 மல்டிபிள் கிடையாது. 13 plus 1 14 11 மல்டிபிள் கிடையாது. 19 plus 1 20 11 மல்டிபிள் கிடையாது. 17 plus 1 18 இதுவும் 11 மல்டிபிள் கிடையாது. அப்ப எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இது மட்டும் தான் 21 by 23. புரியுதா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. என்ன கொடுத்திருக்காங்க 11 meter long wire has to be divided into 25 pieces of equal length. What will be the length of each piece of length of each piece. அப்ப எனக்கு ஆன்சர் எதுல கேக்குறாங்கன்னா சென்டிமீட்டர்ல கேக்குறாங்க. 11 மீட்டர் லாங் வயரை வந்து 25 பீசஸா நான் கட் பண்ணனும். சோ ஈச் பீஸோட லென்த் என்ன சென்டிமீட்டரா இருக்கும்போது அப்ப 11 மீட்டர் 1 மீட்டர் is equal to what 100 சென்டிமீட்டரா. அப்ப 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர்னா 11 மீட்டர் யாரா இருப்பாங்க 1100 சென்டிமீட்டரா இருப்பாங்களா. அப்ப இந்த 1100 லென்த் இருக்கக்கூடிய வயரை நான் 25 ஈக்குவல் பீசஸா கட் பண்ணனும் அப்படினா டிவைடட் பை 25 தானே. கிளியரா. அப்ப 25 அப்படிங்கும்போது 4 times 100 4 times 100 அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரா இருக்காங்க 44. கிளியரா இது. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா இன்இக்வாலிட்டிஸ். ஓகே சோ இப்ப இன்இக்வாலிட்டிஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 3 4 இருக்கு. 4 3s are என்னது 12 இல்லையா. அப்ப 4 3s are 12 அப்படிங்கும்போது சோ 12 எப்படி எழுதலாம் நானு 4 3s are 12 னா 12 எப்படி எழுதலாம் 6 2s are 12 அப்படினு எழுதலாம். அப்ப 6 2s are 12 அப்படினு எழுதும்போது எனக்கு 6 ஒரு வேல்யூ 2 ஒரு வேல்யூ divided by 3 சோ அதே மாதிரி இங்க 1 8s are 8 சோ எனக்கு என்ன கிடைக்கணும் 6 கிடைக்கணும். அப்ப 4 2s are 8 னு எழுதலாம். அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 4 by 8 இங்க வந்து பார்த்தோம்னா எல்லாமே மைனஸ்ல தான் இருக்காங்க. சோ இங்க வந்து பார்த்தோம்னா 4 by 8 அடுத்து வந்து பார்த்தோம்னா 2 by 8. சோ அப்போ எனக்கு நான் ஃபேக்டர்ஸ் எழுதும்போது மைனஸ்ல இருக்கவங்க ஃபேக்டர் எடுத்து எழுதும்போது என்ன ஆகும் பாசிட்டிவ் வேல்யூனா நெகட்டிவ் ஆகும் நெகட்டிவ் வேல்யூனா பாசிட்டிவ் ஆகும். சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு யார் இருக்காங்க 2 by 3 னா 0.67 சொல்லலாம். 4 by 8 னா 1 by 2 which means 0.5 2 by 8 னா 1 by 4 which means 0.25. சோ இப்படி எடுத்துக்கிறேன் அப்படினா சோ அப்ப 0.5 கம்பேர் பண்ணும்போது 2 கிரேட்டர் 0.67 கிரேட்டர் 0.25 கம்பேர் பண்ணும்போது 2 கிரேட்டர் 0.67 கிரேட்டர். சோ அப்ப எப்படி இருக்கு த்ரூ அவுட் என்னோட வேல்யூ கிரேட்டரா இருக்கு. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்கன்னா x கிரேட்டர் than y ஆ இருப்பாங்க. கிளியரா இது. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். So 96. So 96 அப்படிங்கும்போது 12 8s are 96 சொல்லலாம் இல்லையா. அப்ப 12 8s are 96 ங்கும்போது இங்க 12 இருக்கு 8 இருக்கு. So greater number has as a need of minus. So here plus. So again 72 9 8s are 72. So here also plus. So அப்போ இதை எடுத்து எழுதும்போது என்னவா எழுதுவேன் நானு 12 minus 8 minus 9 minus 8. ஓகே சோ அப்ப minus 9 கம்பேர் பண்ணும்போது 12 minus 8 எப்படி இருக்காங்க கிரேட்டரா இருக்காங்களா. minus 8 கம்பேர் பண்ணும்போது 12 கிரேட்டர் minus 8 வந்து ஈக்குவல். சோ த்ரூ அவுட் எனக்கு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட்டர் வந்திருந்தது ஈக்குவல் வந்திருந்தது. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு y ஆ இருப்பாங்க. கிளியரா இது. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம்.
12 5s are 60. So 23 இருக்கு 60 அப்படிங்கும்போது 20 into 3 சொல்லலாம் இல்லையா? அப்ப 60 20 into 3 divided by 5 divided by 5 minus minus. So 9 10s are 90. So 90 அப்படிங்கும்போது 15 into 6 சொல்லலாமா? 15 into 6 90. So ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது 21. So divided by 10. So இங்கே எனக்கு என்னதான் வருது மைனஸ் மைனஸ் தான் வருது. எழுதும்போது யாரா இருப்பாங்க பிளஸ்ஸா இருப்பாங்க. அப்ப இங்க +4 வந்துரும். இங்க வந்து பார்த்தோம்னா 0.6 இங்க 0.6 இங்க வந்து பார்த்தோம்னா 1.5 இங்க வந்து பார்த்தோம்னா again 0.6. So அப்ப 1.5 கம்பேர் பண்ணும்போது 4 greater 0.6 less than. அப்ப 1.5 கம்பேர் பண்ணும்போது greater less than. இங்கேயே எனக்கு என்ன ஆயிடுச்சு ரிலேஷன் இல்லாம போயிடுச்சு. பட் என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் cannot be established. இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது? அடுத்தது பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் ஒன் சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சார்ட் பார்க்க போறோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சார்ட் DI பார்க்க போறோம். Okay. So, அப்போ given question வந்து number of gold coins sold by 5 stores during 5 months. So, August, September, October, November, December, PQRS 10 stores இருக்காங்க. So, given data table chart இருக்கு. So, table chart எப்பயுமே கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கும் சரியா? பட் இந்த மாதிரி சின்ன வேல்யூஸா இருக்கும்போது பிரச்சனை இல்ல, மேக்ஸிமம் சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ நம்ம ட்ரை பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா if 40% of total number of coins sold by PNR in October weighs 5 grams each, what is the total number of 5 grams gold coins sold by PNR together in October? So அப்ப 40% PU மாரும் சேர்ந்து அக்டோபர்ல எவ்வளவு காயின்ஸ் வித்திருக்காங்களோ அது வந்து 40% வந்து என்னவா இருக்குன்னா 5 கிராம்ஸா இருக்கு. ஒன்னு 5 கிராம்ஸ். அப்ப எவ்வளவு வந்து PU மாரும் சேர்ந்து அக்டோபர்ல கோல்டு காயின்ஸ் 5 கிராம்ஸ் கோல்டு காயின்ஸ் வந்து வித்திருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப நான் பண்ண வேண்டியது என்னன்னா Pக்கும் மார்க்குமான டோட்டல். சோ எந்த மந்த்ல? அக்டோபர் மந்த்ல. சோ P வந்து பார்த்தோம்னா 123, R வந்து பார்த்தோம்னா 187. சோ இங்க 100 இருக்கு, இங்க 100 இருக்கு, 200, இங்க 20 இருக்கு, இங்க 80 இருக்கு, again ஒரு 100, 300. Okay, so again வந்து பார்த்தோம்னா இங்க 3 இருக்கு, இங்க 7 இருக்கு. So 10. So 310. So 310ல நான் கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவு percentageனா 40%. அப்ப 31 into 4 ஓகேவா? So 31 into 4 அப்படிங்கும்போது என்னோட ஆன்சர் 1 4s are 4. 4ல முடியறது தான் என்னவா இருக்கும்? given ஆப்ஷன்ல எதுவுமே 4ல முடியல. ஒரே ஆன்சர் மட்டும் தான் 4ல முடியுது. அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 31 into 4 124 இருப்பாங்க. கிளியரா இது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? next question. Number of gold coins sold by store T in November. Novemberல store T வந்து பார்த்தோம்னா 106. It is what percent னு கேக்குறாங்க. அப்போ 106 is what percent அப்படிங்கும்போது number of gold coins sold by R in August. So R வந்து ஆகஸ்ட்ல 178 into 100. ஓகே, சோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்றோம் அப்படிங்கும்போது as usual நம்ம என்ன பண்ணுவோம் 50% கண்டுபிடிப்போமா? 50% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 50% 178ல 50% யாரு? 178ல 50% வந்து பார்த்தோம்னா divided by 2 அப்படிங்கும்போது 8 9 89. 50% வந்து 89. சோ இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 106 வரதுக்கு 17 இருக்கு. அப்ப 17 அப்படிங்கிறது இதுல எவ்வளவு பர்சன்டேஜ்? நியர்லி 10%. 17.8 தான் 10%. அப்போ 10% அப்படிங்கும்போது நமக்கு நியர்பை 17.8, அதாவது 17.8. அப்ப 17.8ங்கும் போது இப்ப என்ன ஆகுது? எனக்கு 17 தான் எனக்கு ரிமைனிங் இருக்கு. அந்த 0.8 கம்மி ஆகுறனால ஏதோ நியர்பை 60 தான் என்னவா இருக்க போகுது? என்னோட நியர்பை 60 தான் என்னவா இருக்க போகுது? என்னோட ஆன்சரா இருக்க போகுது. given ஆப்ஷன்ல நியர்பை 60 யார் இருக்காங்க? 59. 60 விட கம்மியா தான் இருக்கணும். புரியுதானா? 0.8 தான் கம்மியா இருக்கு. சோ அதனால 59.5 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. What is the difference between average number of gold coins sold by store Q in September and November together and average number of gold coins sold by store S in August and October together? So அப்ப gold coins sold by store Q in September and November. So September November Q எடுத்துக்கோங்க. Qல September வந்து பார்த்தோம்னா 155, நவம்பர் வந்து பார்த்தோம்னா 193. ஸோ as usual ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்றேன் அப்படிங்கும்போது எனக்கு 100 100 200. ஸோ இங்க ஒரு 50 plus 90 140 340
5 plus 3 8, so 348 வருது இல்லையா? Okay, 348. So 348 divided by 2 minus average number of gold coins sold by S in August and October together. So August, yes, August 108, October 124. So 100 plus 100, 200, 24 plus 8, 32, 232. அப்ப 232 divided by 2. So ரெண்டுத்துக்கும் difference பார்த்தோம்னா 6. Again 7 plus 4 11, 116 divided by 2. இப்போ given optionல 116 divided by 2 னா என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 58 இருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா இது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? So next question. So next வந்து எதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா simplificationsக்கு வந்தாச்சு. So first problem பாருங்க. So first 36 into 16 into 6 இத பார்த்தோனே டெஃபினட்டா உங்களுக்கு என்ன தெரியும்னா 6 6 6 னா டெஃபினட்டா என்னோட ஆன்சர் 6ல தான் முடியும். அப்ப given optionல யார் யார் 6ல இருக்காங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இந்த ஆப்ஷன் எதுல இருக்குன்னா 6ல இருக்கு. டெஃபினட்டா என்னோட ஆன்சர் 96 இருக்க முடியாது. ஏன்னா 16 into 6 என்னது எனக்கு 96. சரியா? அப்ப இது என்னோட ஆன்சர் கிடையாது. சோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 576. அப்ப 36 into 96 அப்படிங்கும்போது சோ 96ங்கிறது நியர்பை 100 இல்லையா? அது 100ன்னு கன்சிடர் பண்ணாலும் என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3000 பிளஸ்ல தான் என்னோட ஆன்சர் 3600. அப்ப 3000க்கு மேல 3600 குள்ள இருக்கிறது தான் என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப given ஆப்ஷன்ல இது வராது. அப்போ இது மட்டும் தான் என்னது எனக்கு பாசிபிலிட்டி. சோ மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பார்த்தோனே என்ன பண்ண முடியும் நம்மளால? இவங்க தான் ஆன்சரா இருப்பாங்கன்னு பிரெடிக்ட் பண்ண முடியும். கிளியரா இது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 60% of 460, 46% of what? So அப்ப இங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா percentage cancel பண்ணிடலாம். 46 னா இங்க 10, அப்ப 60 into 10 என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 600 இருப்பாங்க. ஓகேவா? அடுத்த question. 4848 minus 444 minus 84. So அப்போ last 2 digits நம்ம வந்து எடுத்துக்கலாம். So இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது இங்க 48 இருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா 44 84. 44 plus 84 யாரா இருப்பாங்க? 8 128 இருப்பாங்களா? அப்போ 48 128ல 28 மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு 20 வரும். So last 2 digitல 20 வரது யாரு? இந்த ரெண்டு நம்பர் தான். இப்ப இது ரெண்டு பேர்ல தான் யாரோ ஒருத்தர் ஆன்சரா இருக்க போறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 4848 தான் இருக்கு. இதுல இருந்து இந்த ரெண்டு வேல்யூவை நான் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது கண்டிப்பா என்னோட ஆன்சர் எதுல தான் வரும்? 4000 சம்திங்ல தான் வருமே தவிர மைனஸ் பண்ணும்போது என்னோட வேல்யூ எங்க போறதுக்கு சான்சஸ் கிடையாது, 5000க்கு போக சான்சஸ் கிடையாது. அப்ப அதனால இது என்னவா இருக்காது? ஆன்சரா இருக்காது. அப்ப என்னோட ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 4320 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 1848 divided by 28 into 11. So ஓகேவா? So இதை சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது நியூமரேட்டர் 11 மல்டிபிள், so 11 மல்டிபிள் கேன்சல் ஆயிடும். அப்போ இதை நம்ம இன்னும் ஈஸியா பண்ணலாம் அப்படின்னா யூனிட் டிஜிட் எடுத்துக்கலாம். so 8, so 1 8s are 8, 8 has to become 8. அப்ப 8 வந்து 8 ஆகணும்னா either 1 இருக்கலாம் இல்ல 6 இருக்கலாம். அப்போ 1 6 தான் என்னவா இருக்க போகுது? என்னோட ஆன்சரா இருக்க போகுது. அப்போ இது ஆப்ஷன்ல 1 இருக்கு 6 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படி நான் சால்வ் பண்ணி பார்க்கும்போது யார் வராங்கன்னா 11 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 11s are 11, carry 7, 6 times 8 times 168. அப்ப 28 168 அப்படிங்கும்போது 28 21 டைம்ஸ் வரதுக்கான சான்சஸ் கிடையாது. அப்ப டெஃபினட்டா யாரா தான் இருப்பாங்க? எனக்கு 6 தான் இருப்பாங்க. கிளியரா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? so next question. 966 divided by 46 into 12. So 46 அப்படிங்கும்போது 3 மல்டிபிள் கிடையாது. 966 அப்படிங்கிறது 3 மல்டிபிள், 12 அப்படிங்கிறது 3 மல்டிபிள். ஸோ அப்போ இது வந்து யாரா இருப்பாங்கன்னா 9 மல்டிபிளா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 9 மல்டிபிள் அப்படிங்கும்போது கிவன் ஆப்ஷன்ல யார் 9 மல்டிபிள் இருக்காங்க? given ஆப்ஷன்ல இது 9 மல்டிபிள் கிடையாது, இது 9 மல்டிபிள் கிடையாது, இதுவும் 9 மல்டிபிள் கிடையாது, இது 9 மல்டிபிள், இதுவும் 9 மல்டிபிள் கிடையாது. அப்ப இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். புரியுதா? பிகாஸ் 46 இருக்கு, 23 into 2. ஸோ மேல வந்து பார்த்தோம்னா 966 அப்படிங்கும்போது இங்க ஒரு 3 மல்டிபிள் இருக்கு, இங்க ஒரு 3 மல்டிபிள் இருக்கு. அப்ப 3 into 3 9. ஸோ அப்ப 9 அப்படிங்கும்போது கண்டிப்பா என்னோட ஆன்சர் எதை பேஸ் பண்ணி தான் ஒரு 9 மல்டிபிளா தான் இருக்கும். ஸோ அப்ப என்னோட வேல்யூ யாரா இருப்பாங்கன்னா கிவன் ஆப்ஷன்ல யார் 9 மல்டிபிளோ அதுதான் இருக்கும். அப்போ கிவன் ஆப்ஷன்ல 252 தான் என்னோட 9 மல்டிபிள். ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணனா யார் வந்துருவாங்க நமக்கு? 7 times 63, carry 5,
6 ஓகேவா அப்போ 76 into 24 தான் என்னோட ஆன்சர் அப்போ 6 4s are 24 ஸோ அப்போ 4ல முடியறது தான் என்னோட ஆன்சரா இருக்கும் either this one or this one அப்போ ரெண்டு பேர்ல யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம்னா இங்க ஒரு 3 மல்டிபிள் இருக்கு இல்லையா ஸோ இங்க ஒரு 3 மல்டிபிள் இங்க 3 மல்டிபிள் இல்ல ஸோ அப்போ 3 மல்டிபிள் தான் என்னோட ஆன்சரா இருக்கும் இப்போ இது ரெண்டுல யாராவது ஒருத்தர் 3 மல்டிபிளா இருக்கணும் அப்போ 9 15 16 இது 3 மல்டிபிள் கிடையாது 16 plus 9 15 அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் புரியுதா 76 into 24 24ங்கிறது 3 மல்டிபிள் தானே புரியுதா அப்ப 3 மல்டிபிள் given ஆப்ஷன்ல எனக்கு இந்த ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் அப்ப ரெண்டு பேர்ல யார் ஒருத்தர் 3 மல்டிபிளா இருக்காங்களோ அவங்க தான் என்னவா இருக்க முடியும் என்னோட ஆன்சரா இருக்க முடியும் 24 குள்ள 3 ஓட மல்டிபிள் இருக்கு அதனால தான் ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन 65% of 350 42% of 260 so இத சால்வ் பண்ணனும் அப்படினா 65% of 350 அப்படிங்கும்போது 50% வந்து யாரா இருப்பாங்க அப்படினா 350 ல 50% வந்து 70 sorry 65% 50% அப்படிங்கும்போது யாரா இருப்பாங்க divided by 2 175 ஓகேவா சோ இன்னொரு 15% கண்டுபிடிக்கணும் 10% வந்து 35 5% வந்து 17.5 அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு இங்க 0.5 வருது சோ அது மட்டும் எடுத்துக்கலாம் சோ அடுத்து 42% of 260 அப்படிங்கும்போது 10% 26 20% 52 102 வந்து யாரா இருப்பாங்கன்னா 112 வந்து யாரா இருப்பாங்கன்னா 40% இருப்பாங்க 112 2.6 னா 5.2 அப்ப இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன வருது 0.2 வருது இங்க 0.5 இருக்கு இங்க 0.2 இருக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 0.5 க்கும் 0.2 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 3 அப்ப given ஆப்ஷன்ல 0.3 வச்சு யார் முடிஞ்சிருக்காங்க இவங்க தான் முடிஞ்சிருக்காங்க கிளியரா இது அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन 440 21 சோ இது வந்து கேன்சல் பண்ணனா அப்படியே வச்சு கேன்சல் பார்க்கலாம் அப்படியே பண்ணனா இங்க வந்து 40 வந்துரும் சோ இது ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணனா இங்க வந்து 200 வந்துரும் அப்ப 200ங்கும்போது 1 5 அப்போ 15 into 5 வந்து பார்த்தோம்னா 75 கிளியரா இது அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா 683.64 3.4 ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ் எடுத்துக்கலாம் இங்க 0.64 இருக்கு இங்க 0.70 இருக்கு அப்போ 0.64 0.70 அப்படிங்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது 1.34 கிடைக்குது அப்போ 1.34ல இந்த 34 இந்த 34 இந்த 34ம் இந்த 34ம் கேன்சல் ஆயிடுச்சுனா ரிமைனிங் என்ன இருக்கு எனக்கு 1 இருக்கு இந்த 1னா 1 plus 3 4 4 plus 2 5 sorry 1 plus 3 4 9 minus 2 7 அப்ப given ஆப்ஷன்ல யாரா இருப்பாங்கன்னா 9ல முடியக்கூடியவங்க தான் என்னோட ஆன்சரா இருப்பாங்க இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 1 கொண்டு போய் கடைசி 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் சரியா அப்ப கடைசி 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது 83 plus 1 84 84 plus 0 5 89 so 89ல 32 போச்சுன்னா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் 57 இருக்கும் இப்போ given ஆப்ஷன் எதுல 57 முடிஞ்சிருக்கு இதுல தான் 57 முடிஞ்சிருக்கு கிளியரா இது கிளியரா so next question ஸோ ஃபுல்லாக சால்வ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது டைரக்டா இப்படியும் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இங்க வந்து என்ன இருக்கு எனக்கு 0.20 0.20 0.20 0.20னா 0.40 0.40 plus 22 அப்படிங்கும் போது 0.62 0.62 0.62 0.52 ஓகேவா ஸோ என்ன ஆன்சர் வருது ending with 4 ending with 14 சரியா அப்ப given ஆப்ஷன்ல ending with 14 யாரு இவங்க தான் சோ ஃபுல்லா சால்வ் பண்ணணும்ங்கற அவசியம் கிடையாது ஜஸ்ட் பாயிண்டோட வேல்யூஸ் வச்சு மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும் ஆன்சர் சொல்ல முடியும் கிளியரா இது அடுத்து பார்க்கலாமா சோ நெக்ஸ்ட் ஒன் சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு DI கொடுத்திருக்காங்க ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் சார்ட் தான் பார்க்க போறோம் சோ இது வந்து ஒரு பார் சார்ட் சரியா சோ இது வந்து என்ன பார் ஹரிசாண்டல் பார் சார்ட் கொடுத்திருக்காங்க சோ டேட்டாஸ் எல்லாமே இருக்கனால நமக்கு பிரச்சனையே இல்ல டைரக்டா என்ன பண்ணிரலாம் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சைஸ் குறைச்சுக்கலாம் ஓகே
ஸோ கிளியரா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் கான்ட்ரிபியூட்டிங் டுவர்ட்ஸ் ஹெல்பிங் சுனாமி விக்டிம்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ். நம்பர் ஆஃப் பீப்புள் கான்ட்ரிபியூட்டிங், ஸோ டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் பீப்புள் கான்ட்ரிபியூட்டிங் ஃப்ரம் சிட்டிஸ் Q and U டுகெதர். ஸோ Q and U டுகெதர் டோட்டலா என்னமா இருக்காங்க? QU டுகெதர். ஸோ Q வந்து பார்த்தோம்னா 4500, U வந்து பார்த்தோம்னா 1500. அப்போ டோட்டலா என்னாச்சு? 6000 ஆச்சு இல்லையா? அப்போ 6000 forms what percent of the total number of people contributing from all the given cities. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா? total number of people contributing from all the given cities. அப்ப 1500, 3500, 5000 ஆச்சு. 5000, 9000, 5000 7500 7500, 11000, 11000, 12,000, 12,000, 16,000, 19,000. அப்ப டோட்டல் நமக்கு என்ன கிடைக்குது? 19,000 into 100. ஓகே, ஸோ அப்போ கிவன் ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்குறேன். ஸோ ஜீரோஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இங்க என்ன இருக்குன்னா 600 divided by 19 இருக்கு. 600 divided by 19 அப்படிங்கும் போது எப்படி சால்வ் பண்ணலாம்? நான் 600 divided by 19 3 times வந்து 57. அப்போ கிவன் ஆப்ஷன்ல எல்லாமே 3ல தான் ஆரம்பிக்கிறாங்க. 57 அப்படிங்கும் போது கேரி 3 இருக்கும். அப்போ 119, 19, அப்போ 31 point somethingல தான் என்னோட ஆன்சர் இருக்க போது. அப்போ கிவன் ஆப்ஷன்ல யார் இருக்காங்க? 31.5 இருக்காங்க. ஸோ அதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. What percent the number of people contributing from city T is more in comparison to the number of people contributing from city S? So more percentage கேக்குறாங்க. T ஓட contributing people வந்து 3500, S வந்து பார்த்தோம்னா 2500. ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 1000. மோர் பர்சன்டேஜ் கேக்குறாங்க. மோர் பர்சன்டேஜ் அப்படிங்கும் போது 1000, 2500 into 100. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா 40%. ஸோ 40% தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். What is the ratio of number of people contributing from city P to that of city R? So city P வந்து 3000, city R வந்து 4000. அப்ப 3000க்கும் 4000க்கும் உள்ள ரேஷியோ என்னவா இருக்கும்? எனக்கு 3:4 இருக்கும். இதெல்லாம் சால்வ் பண்ணவே கூடாது. பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடணும். ஸோ இந்த மாதிரி தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ல கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்கும். ஓகேவா? The number of people contributing from how many cities form less than 21% of the total number of people contributing from all the cities together. Number of people contributing from how many cities forms less than 21% of the total number of people contributing from all the cities together. So 21% கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நம்ம என்ன பார்த்தோம்னா டோட்டல் வந்து 19,000. இந்த 19,000ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவு பர்சன்டேஜ்னா 21%. அப்ப 19,000ல 20% வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னா 3,800 இருப்பாங்க. 3,800 plus ஒரு 190 அப்படிங்கும்போது 3,990. அப்போ இதுதான் 21%. இத கம்பேர் பண்ணும்போது யாரெல்லாம் கம்மியா இருக்காங்க அப்படின்னா 3,990. 3,990 கம்பேர் பண்ணும்போது யார் கம்மியா இருக்காங்க? Forms less than 21% of the total number of people contributing from all the given cities. அப்ப 3,900 கம்பேர் பண்ணும்போது இவங்க கம்மியா இருக்காங்க. இந்த வேல்யூ கம்மியா இருக்கு, இந்த வேல்யூ கம்மியா இருக்கு, இந்த வேல்யூ கம்மியா இருக்கு. 3,900 கம்பேர் பண்ணும்போது அப்போ எத்தனை விக்டிம்ஸ், சுனாமி விக்டிம்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன்ல 21%க்கு கம்மியா இருக்காங்க அப்படின்னா 4 பேர். அப்ப 4 பேர் அப்படிங்கும் போது இங்க தானே இருக்கு 4 மெம்பர்ஸ். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. How many more people from city S? How many more people from city S would have made the ratio 9:7 for the people contributing from city S to that from city T? So city S, how many more people? City S ல வந்து ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 9:7. So 9:7 அப்படிங்கும்போது so S வந்து பார்த்தோம்னா 2,500. For the number of people, how many more people from city S would have made the ratio 9:7 for the number of people contributing from city S? 9:7 for number of people contributing city S to that from city T. So அப்போ 9:7 அப்படிங்கும் போது S to T அப்படிங்கும் போது 7 parts யாரோடது? T ஓடது. அப்ப இதுதான் வந்து 3,500. அப்ப 7 parts 3,500னா 9 parts யாரா இருப்பாங்க? 4,500 இருப்பாங்க.
ஓகேவா? சோ அப்போ எனக்கு எஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி எஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னா 2500 இருந்தாங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது மோர் பீப்புள் ஃப்ரம் சிட்டி எஸ். சோ இந்த ரேஷியோ ஃபார்ம் ஆகுது. இந்த ரேஷியோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு புதுசா கிடைச்சிருக்க எஸ்ஸுக்கும் ஆல்ரெடி இருக்கிற எஸ்ஸுக்கும் எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 4500 மைனஸ் 2500 டோட்டலா என்ன ஆச்சு? சாரி, 4500 மைனஸ் 2500 2000. சோ அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 2000 இருப்பாங்க. கிளியரா இது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா approximate value. சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்ம approximate value பார்க்க போறோம். சோ approximate value அப்படிங்கும்போது 7229, நெக்ஸ்ட் ஒன் 1297. சோ ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது 16, carry 1, 10, 12, 26 இருக்கு இங்க. இங்க வந்து 23 இருக்கு. சோ 23 அப்படிங்கும்போது 03, sorry, 7229, 1297 ஆட் பண்ணா என்ன கிடைக்குது நமக்கு? 16, 12, 5, 8. So we have to minus 4021. So 4021 minus பண்ணோம்னா approximately what will be my answer? மைனஸ் பண்ணா இங்க 5 வந்துரும், இங்க 0, இங்க 4505. அப்ப 4505 நியர்பை வேல்யூ வந்து பார்த்தோம்னா 4500. ஓகே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, சோ இதை எப்படியும் சால்வ் பண்ணலாம். முன்னாடி சால்வ் பண்ண அந்த மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். கரெக்டா தான் வரும்னு நினைக்கிறேன். என்ன கிடைச்சது நமக்கு? முன்னாடி 2997 எடுத்து பண்ணும்போது 1626 வந்தது இல்லையா? ஸோ முடியும் போற வேல்யூ 26 வந்தது. இங்க வந்து பார்த்தோம்னா 23 இருந்தது. ஸோ ரெண்டு பேரும் மைனஸ் பண்ணும்போது 303. ஓகே, லெட் இட் பி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்த்தோம்னா 902 divided by 49 into 99. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்னா நான் 900ன்னு எடுத்துக்கலாம். 900 divided by 49ங்கிறத வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா நான் 15 எடுத்துக்கலாம். ஸோ இது 50 into 100. ஓகே. இது வந்து பார்த்தோம்னா 1400ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 1 times, இது 2 times, 9 2s are 18, 1800. 1800 minus 400 என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 400 இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन, 19% na 20% of 360 அப்படிங்கும்போது 72, 40% of 520 அப்படிங்கும்போது 10% 52 அப்படின்னா into 4, 208, 280. so 280ல 106 போச்சு அப்படின்னா 106 போச்சுன்னா இங்க 4, இங்க 7, 174. அப்போ நியர்பை வேல்யூ 175. கிளியரா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னா என்னோட கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து அப்ரோச் பண்ணணும் ஒரு கொஸ்டினையும். ஸோ கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் என்னோட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இருக்குது. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் கொடுக்க கண்டிப்பாக எங்கேயுமே எனக்கு டவுட்டே வராது. நான் வந்து ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்ல தான் இருப்பீங்களே தவிர பண்ணுவோமா மாட்டோமாங்கிற ஒரு டவுட்டே வராது. ஸோ நிறைய வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டு பாருங்க. போட்டு பார்க்குற டெஸ்ட்டுக்கு ரிவ்யூ பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ வேற கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.